எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 130. 130ல் கிருஷ்ணன் வந்து அதை வந்து வியாசர் சொல்றார். வியாசர் இந்த கதையை நீங்க இல்லை தேவருடைய ஆச்சாரியன் இருக்காரு, அவருக்கே பொறாம வந்துடுத்து. அவருக்கே பொறாமன்றது பொல்லாது. இந்த பொறாம வந்ததுனால அவர் போனார். அதனால கர்ணன் செத்து போனான். கர்ணன் செத்து போனது அவனுடைய பொறாமையாலையும், அவனுடைய துரியோதனன் செத்து போனதும் அவனுடைய பொறாமையாலையும் தான் செத்து போனாங்க வழி இதனால இல்லை. அதனால நீங்க அதை பத்தி வருத்தப்பட வேண்டாம். நீ வந்து உன் காரியங்களை, நீ செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய் அப்படின்றான். அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் தர்மருக்கு புரியுது. வியாசர் சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? வியாசர் சொல்றதை கேட்டு தர்மர் ஓரளவு சாந்தி அடைகிறார். அடுத்தது வந்து அவர் என்ன பண்றார், எல்லாம் முடிஞ்சிருத்து. இவருக்கு ராஜா பட்டம் கட்டிடுறார் தர்மருக்கு. தர்மர் வந்து இப்ப ஹஸ்தினாபுரத்தோட ராஜாவாயிட்டார். ஹஸ்தினாபுரத்தோட ராஜாவான உடனே அவரோட முதல் வேலை என்ன பண்ணார்னா, இந்த துருபதன் கிட்ட இருந்து ஒரு ராஜ்யத்தை பிடிக்கினார் இல்லையா, அதை எடுத்து அந்த துருபதன் இப்ப யார் ஆண்டுக்காலோ அவகிட்ட கொடுத்துருக்காரு. துரோணர் பிடிக்கின்னு வந்த ராஜ்யத்தை, அதாவது அது வேண்டாம், எதுவும் நமக்கு வேண்டாம், பழைய மாதிரியே இருக்கட்டும் பண்ணிட்டு இந்திரபிரஸ்தத்துக்கு வந்து இந்திரபிரஸ்தத்தை ஆள்றதுக்கு வந்து பீமன் அமைச்சிடுறாரு. நீ இருந்து இந்திரபிரஸ்தத்தை பார்த்துக்கோ, இந்திரபிரஸ்தம் என்னோட ஆளுகையில் இருந்தா கூட நீ பார்த்துக்கணும், பார்த்துக்கிறது நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அமைச்சிடுறாரு. இந்திரபிரஸ்தத்துக்கு வந்து இவன் அமைச்சிடுறாரு, யுயுட்சுவை வந்து இந்திரபிரஸ்தத்துக்கு ராஜா வைக்கிறார். ராஜா வாக்கிட்டு அவனை பார்த்துக்க சொல்றாரு. அது மாதிரி ஒரு மாதிரி பிரித்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு இப்போ ஹஸ்தினாபுரத்துக்கு இவர் தான் ராஜாவாக இருக்கார். அது மாதிரி ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கார். இவர் வந்து ராஜாவாக இருக்கும்போது அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து திரும்பி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இல்லையா, இந்த இவர் ராஜாவான உடனே இவர் கிருஷ்ணர் வந்து துவாரைக்கு போவார். போகும்போது வழியில உதங்கரை பார்ப்பார். உதங்க மகரிஷியை பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு வந்து உதங்கர் வந்து பெரிய பெரிய ராஜா, பெரிய முனிவர் ஆயிடுறாரு இல்லையா. இப்போ அதுவும் அப்போ வந்து அவர் இவராக இருந்தார், வாலிபனாக இருந்தார். இப்போ பெரிய பெரிய வயதான ஒரு நல்ல வயோதிகனான நல்ல பண்பட்ட ஒரு முனிவர் ஆயிடுறார். அவர் ஆன உடனே இவர் என்ன பண்றாரு, உதங்கர் வந்து கிருஷ்ணனை பார்க்குறாரு. இது பார்த்த உடனே கிருஷ்ணன்கிட்ட சொல்றாரு, இது மாதிரி என்ன கிருஷ்ணா எப்படி இருக்க, எல்லாரும் எப்படி. கிருஷ்ணன் வந்து அவருக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றார். அவரை தூக்கி அவருக்கு சிம்மாசனம் கொடுத்து உட்கார வச்சு அவருக்கு வேண்டிய சகல மரியாதைகளையும் பண்ணி எல்லாம் பண்றார். அவரு கிருஷ்ணனுக்கு என்ன பண்ணுமோ அந்த மரியாதை எல்லாம் பண்றார். பண்ணிட்டு என்ன எல்லாரும் சௌக்கியம் தானா, கௌரவர்கள் எப்படி இருக்கா, பாண்டவர்கள் எப்படி இருக்கா, 2 பேரும் ஒத்துமையா இருக்காளா, ஒன்னா ஒத்துமையா ராஜ்யம் பரிபாலனை பண்ணிட்டு இருக்காளா, யாரும் ஒம்பு தும்பு இல்லாத இருக்காளா, ஏன்னா இது வந்து அரசல் புரசலாக தான் அவருக்கு காலையில் விழுந்தது. சண்டையெல்லாம் தெரியவே இல்லை அவருக்கு. அவர் வந்து ரிஷிகள் வந்து பெரும்பாலும் அவளோட தவசிரேஷ்டர்கள் அவள் தவம் பண்ணுறது, காட்டில் இது பண்ணுறது, இப்படிதான் அவள் காலத்தை கைப்பாள ஒழிய உத்தரம் அவளுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது அந்த ஆசை கிடையாது. உடனே இவர் இது மாதிரி கேட்ட உடனே கிருஷ்ணன் வந்து முழிப்பார். என்ன சொல்றதுன்னே புரியாது இவருக்கு. என்ன என்ன இந்த மாதிரி இருக்காரு இவர் அப்படின்ட்டு. அப்புறம் தன்னோட ஞான பாப்பா அவருக்கு உண்மையாவே தெரியல. அவர் ஏதாவது கிண்டல் பண்றாரா இல்லை வேணும்னு கேட்குறாரான்னு தெரியல. அப்புறம் பார்க்குறார். கேட்ட உடனே தெரியுது, அவருக்கு தெரியலன்னு தெரியுது. இல்லை ஐயா சுவாமிகளே, உதங்க ரிஷியே, இது மாதிரி நடந்தது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய சண்டை நடந்தது. நான் எவ்வளவோ சமாதானம் படுத்தி பார்த்தேன், சமாதானம் படுத்தி நான் எவ்வளவோ பண்ணேன். யுத்தத்தை அலைவர் செத்து போட்டா மேலே முடியாது இல்லை நடந்தது சொல்றாரு. எவ்வளவோ சொல்றாரு, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நான் எவ்வளவோ பண்ணியிருந்தேன் அப்படின்வார். உடனே உதங்கர் வந்து அவெல்லாம் பாப்பாரு, அண்ணா தம்பி அடிச்சுட்டு செத்து போயிட்டாளா, இது என்ன, இதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க, ஒன்ன ஏரியா நடந்தது, நீ பார்த்துட்டு இருக்கும் போதே நடந்தது, அது எப்படி நடக்கும்? நீ வாசுதேவா, நீ வந்து உன்னோட விஷமத்தை எல்லாம் காட்டிட்டியா, உன்னோட இதுதான் இது சூழ்ச்சி தான், இது எவ்வளவு நடந்திருக்கு, நீ வந்து சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு கிருஷ்ணனை திட்டுறாரு. உன் கண்டது நான் எப்படி நடக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம், அண்ணா தம்பி சிரிச்சுன்னு சாப்பிட்றாருன்னு, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை நான் விடமாட்டேன், உன்னை சபிக்க போறேன்னு. அப்போ கிருஷ்ணன் கூப்பிட்டு சொல்லுவார், சாந்தப்படக்கும் ரிஷி, சாபம்லாம் கொடுக்கக்கூடாது, இது சாபம் கொடுக்குற விஷயம் கிடையாது, இது உங்களுடைய தவ பலனையெல்லாம் நீங்கள் எழுந்துருவீங்க, எனக்கு சாபம் கொடுத்தீங்கன்னா. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தவம் பண்ணி சேர்த்து வச்சுருக்கீங்க உங்கள் ஆயுசில், அதையெல்லாம் எழுந்துருவீங்க அப்படின்னு அவருக்கு சமாதானப்படுத்துவார். அவரை
சமாதானம் ஆயிடுறாரு. இதே அவர் இந்த பழைய உதங்க மகிழ்ச்சியாக இருந்தார் வைங்கோ, ஜனமேஜயன் வந்து அந்த இவனோட தட்சகனோட பகை கொண்ட அந்த உதங்கரா இருக்கார் பாருங்க, உதங்கரா இருந்து தான் ஜனமேஜயனை தூண்டுறாரு அவசர பிரயாகத்தை செய்யணும். அவசர பிரயாகத்தை செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. ஹாஜி தாஜி கதாஜின்னு 2 பேர், 2 சிஷியர்கள், 2 முனிவர்கள், அண்ணா தம்பிகள், அவள் தான் அதை செய்யறதுக்கு ஒத்துட்டுருக்கா. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது எதிர்த்து அது தப்பாக பண்ணிட்டா தம் மேலே அடிச்சிடும். அதுக்கு உதவியாளர் வந்து இவரை தூண்டி விடுறாரு. இவரை தூண்டி விட்டு அதுக்கான ஆலையெல்லாம் கொண்டு வந்து அதை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு முனிவரை தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சி, எல்லாரும் பண்ண மாட்டா, அதே பண்ண ஒத்துக்கவும் மாட்டா, அதை ஒத்துக்கிறதுக்கு ஆளை கொண்டு வந்து எல்லாம் பண்ணதெல்லாம் உதங்கர் தான். உதங்கருக்கு அப்போ வந்து அவருக்கு தட்சணை ஆகாது. தட்சணை அழிக்கிறதுக்கு தட்சணை அழிக்கிறதுக்கு பண்ணுறான உடனே சரின்னு பண்ணுறாரு. இவரெல்லாம் உதவி பண்ணுறாரு. தட்சணன் சாகணுன்றது இவருக்கும் அந்த எண்ணம் இருந்தது. அப்போ இவருக்கும் மனமாச்சரியங்கள்லாம் இருந்து சின்ன பையனாக இருந்தப்ப அதை சொல்லுவார் கிருஷ்ணர். நீங்கள் அப்போ இருந்தீங்க, இப்போ நீங்கள் உங்கள் மனசை வச்சு சொல்லாதீங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க, அப்போ நீங்கள் சின்ன பையனாக இருந்தப்போ என்ன பண்ணீங்க, அப்போ தட்சணை அழிக்கிறதுக்காக நீங்கள் வந்து அவசர பிரயாகத்துக்கு ஜனமேஜயனுக்கு தூண்டலையா? இதெல்லாம் வந்து அந்தந்த காலத்தால் வர பொறுமையினாலும் காலத்தாலேயும் வர அனுபவத்தால் வர பாடம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சாபம் கொடுக்குறேன்லாம் கிளம்பக்கூடாது, தப்புன்னு சொல்லி அவருக்கே அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அவர் உதங்கர் வந்து யோசிப்பார், கரெக்டு, அந்த வயசில் நம்ம பண்ணினோம், இப்போ நம்மளுக்கு அது தோணலை இல்லையா, இப்போ நம்ம அதே வீரத்தை எல்லாம் காட்டக்கூடாது, தப்பு அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், அவருக்கு அந்த இது வந்துடுது, சமாதானம் ஆயிடுறார். சமாதானமானோடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், விஸ்வரூப தரிசனத்தை உதங்கர் காட்டுறாரு. ஞாபகம் வச்சுக்கோ, விஸ்வரூப தரிசனம் இங்கே ஒரு தினம் காட்டுறாரு, இந்த இடத்துல ஒரு தினம் மகாபாரதத்தில் கொடுக்குறார். விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறார். கர்ணனுக்கு ஒரு தினம் விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார், இவருக்கு ஒரு தினம் காட்டினார். பகவத்கீதை முடியும் போது பாண்டவர்களுக்கும் ஒரு தினம் காட்டினார். பாண்டவர்களுக்கும் இவாளுக்கெல்லாம், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பட சேனைக்கே காட்டினார். தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார், தான் யாருன்னு. அப்பயாவது துரியோதனை ஒத்து போயிருந்தான்னா ஒன்றும் இல்லை, அந்த ஒரு நிமிஷம் காமிச்சிட்டு மறைச்சிடுறாரு மாயையால். அதே மாதிரி கர்ணனுக்கு ஒரு தடவை விஸ்வரூப தரிசனம் காட்டுறாரு, கர்ணன் சாகும்போது தான் யாருன்னு. அப்போ தான் கர்ணன் வந்து உண்மையை உணர்ந்து கையெடுத்து கும்பிடுறான், கையெடுத்து சேவிக்கிறான், கையால் விழுந்து அவரை வந்து அப்படியே சேவிக்கிறான். கிருஷ்ணதக்க வந்து கையை கூப்பிட்றான். அது வரைக்கும் கர்ணன் வந்து கிருஷ்ணனை கை கூப்பினதே கிடையாது, சக்க மரியாதையும் கொடுத்தது கிடையாது. அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த அப்புறம் தான் கையை கூப்பிட்றான், கையை கூப்பி பண்ணுறான். இதே விஸ்வரூப தரிசனத்தை அவர் காட்டும்போது இவாள்லாம் கூட பார்த்தா, பீஷ்மர் துரோணர்லாம் கூட பார்த்தா, அவள் அந்த நிமிஷம் அவளுக்கு தோணிக்க வழிய, அப்புறம் அவளுக்கு வந்து அந்த மாயை மறைச்சிடுது. அந்த விஸ்வரூப தரிசனம் ஞாபகமே இல்லாத பண்ணிடுறாரு, அது ஒரு நடந்த விஷயம் மாதிரியே காட்டல. அந்த மாதிரி பண்ணுறாரு கிருஷ்ணன். எல்லாருக்குமே அந்த அந்த இதில் வந்து எப்போ அவருக்கு தெரியும், குருட்சேத்திர போரில் இருக்க எல்லா வீரர்களும் சாக போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு வீரர்களோட சாகாத எல்லா வீரர்களும் உயிரோடு இருக்கிற நேரத்தில் இந்த விஸ்வரூப தரிசனத்தை அத்தனை பேருக்கும் காட்டுறாரு. அத்தனை வீரர்களும் ஒரு நிமிஷம் பார்க்குறா, அப்புறம் மாயால் அவளுக்கு அதை மறந்து போக வச்சுடுறாரு கிருஷ்ணன். அது மாதிரி இது பண்ணவர். இப்போ என்ன பண்ணுறார், இப்போ வந்து உதங்கருக்கு காட்டுறார் இந்த விஸ்வரூப தரிசனத்தை. பெரிய விஸ்வரூப தரிசனத்தை காட்ட உடனே அப்படியே சேவிக்கிறார் உதங்கர், வந்து சேவிக்கிறார். சேவிச்ச உடனே அப்புறம் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை மற்ற சாதாரண மனுஷனாகி, உதங்கரை இது மாதிரி நடந்தது, இது காலத்தால் நடக்க வேண்டியது, இது இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது, அது நடந்திருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட ஒரு வரம் கேளுங்க, நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னுவார். இல்லை வரலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து உங்கள் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தேன், அதை விட எனக்கு வேற என்ன வேணும், இதை விட எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம், உங்கள் விஸ்வரூப தரிசனம் ஒன்றே எனக்கு போகிறோம் அப்படின்னுவார். இல்லை நீங்கள் வரம் ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னுவார். வரம் வாங்கிக்கணும்னா நான் எப்போயாவது தாகத்தில் தவிக்கும் போது ஒன்று நினைக்கும் போது எனக்கு தண்ணி கொடு, ஒரு வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்றார். இதுக்கு நடுவில் அவர் வந்து நான் வந்து செத்தேன்னா எனக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கணும், சொர்க்கத்தை கொடுக்கக்கூடாது, உன் அடிவி கால்களை இருந்து நீ இது பண்ணுற வருவான், அதை கொடுத்துறாரு. அதை கொடுத்துட்டு தான் இந்த வரத்தை இன்னொரு வரம் கேளுன்னு கேட்குறாரு. அப்போ தான் இதை கேட்குறாரு. கேட்கும்போது இதை சொல்கிறார். சொன்ன உடனே சரின்ட்டு போயிடுறார். இப்படியே போயிட்ட உடனே உதங்கர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஒரு பாலைவனத்தில் நடந்து போயிட்டுருக்காரு. அவன் யான் சன்னியாசிகள் ஒரு ராத்திரி தங்க மாட்டான் இல்லையா, ஒரு ராத்திரி தங்கி நேரத்தில் இன்னொரு இடத்துல தங்க மாட்டான். அப்படியே போயிட்டாங்க. சரியான ஒரு பாலைவனத்தில் போய் நல்ல வெயிலில் மாட்டிட்டுருவார். மாட்டின்ட்டு அவர் வயசானவர் நடக்க முடியாது, திட்டாடிட்டு நடந்துட்டு வரும்போது தாகம் கொண்டு இருட்டு தாகம் வரப்ப அந்த தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணி வேணும். அப்போ கிருஷ்ணன் நினைப்பார், கிருஷ்ணா எனக்கு கொஞ்சம் தண்ணி கூடாதுன்னு. அப்போ என்ன பண்ணுவார், ஒரு புலையன் ஒருத்தன் வருவான், ஒரு இவன் அந்த வேடுவன்,
அவன் என்ன பண்ணுப்பான், தோல் தோல் பையில, மான் தோல் பையில தண்ணியை வச்சுட்டு அதில் ஒரு மூங்கில் குழாயை வச்சு செட் பண்ணியிருப்பான். இப்போ அது மாதிரிலாம் அந்த காலத்தில் உண்டு. அந்த மூங்கில் குழாயிலாம் தண்ணியை குடிச்சிக்கலாம், தண்ணியை கொட்டுவா, சாப்பிட்லாம். அந்த மான் தோலோட அந்த ஒரு வாயை மட்டும் கொஞ்சோண்டு வெட்டிட்டு சதுரமாக தைச்சிட்டு சதுரமாக அவள் கையால் ஏதோ போயஸ் போட்டு ஒட்டிட்டோ இல்லை மர பிசுன்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒட்டிடுவா. ஒட்டிட்டு அதில் அந்த குழாயை வச்சு செட் பண்ணியிருப்பாள். அந்த கம்பு முனை வழியாக ஊற்றலாம் அந்த இதை. அது மாதிரி அந்த அந்த மான்தோல் பையிலேருந்து தண்ணியை ஊற்றுவா, குடிக்கலாம். அதை எடுத்து கையில் ஒரு 4 சொரிநாய் பிடிச்சிட்டு அழுக்கா பயங்கரமாக பார்த்தாலே பார்க்க சகிக்காத ஒரே நாத்தமும் குத்தமுமா வந்து அப்படியே வருவான். அந்த இடத்துல வந்து உதங்கரை பார்த்தேன்னுவான். உடனே உதங்கருக்கு வந்து அசூசையாக இருக்கும் ரொம்ப. இப்போ என்ன இப்படி இருக்கான், அந்த மாதிரி காட்டு பின்னாடி மாதிரி அவனும் வந்திருக்கான். என்ன வேணும், தண்ணி தாகமாக அவன் ரொம்ப இருக்கு போல் இருக்கு, தண்ணி வேணா கொடுக்குறேன், குடிக்கோ, தண்ணி வேணா நான் கொடுக்குறேன்னு. உன் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன் போயாடுவான் அப்படின்னு சொல்லுவார் உதங்கர். திருப்பி 4-5 தடவை சொல்லுவான் அவன். இல்லை பரவாயில்ல குடிங்க, அதாவது தண்ணி தானே நீங்கள் எங்கேயோ வெயிலில் கடந்து அவஸ்தைப்பட்டு வர, குடிங்கன்னுவான். அவன் குடிக்க மாட்டான். குடிக்க முனிவரே, கொஞ்சம் குடிக்க முனிவரே பரவாயில்லன்னுவான். ஆனால் உதங்கர் வந்து நம்ம செத்தாலும் சாகலை மொழி, இதை போய் குடிக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணிடுறது. தோணின உடனே அவர் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு போயிடுறார். அந்த இவர் போயிடுறார். போயிட்ட உடனே அப்போ நினச்சிக்கிறார் அவர் கிருஷ்ணனை. கிருஷ்ணா, நான் உன்னை என்ன நினச்சேன், நீ வந்து எனக்கு தண்ணி கொடுப்ப, உனக்கு தண்ணி எனக்கு எப்பயோ வரம் தர, நீ கொடுத்த வரம் இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிருப்பேன். அப்படியே போயிட்டு இருப்பார். கிருஷ்ணன் வருவார். கிருஷ்ணன் வந்த உடனே கேட்பார், கிருஷ்ணா நீ என்னவோ வரம்லாம் கொடுக்குறேன்னா, எனக்கு தண்ணி கொடுக்க போகிறேன்னு கொடுத்தியாருன்னுவார். தண்ணி நீ வரம் கொடுக்குற, நீ என்ன வரம் இவ்வளோதானே, உன் லட்சணம், நீ வரம் கொடுத்த லட்சணம் இவ்வளோதானே, ஒன்றுமே இல்லையே, நீ தண்ணி ஒன்றுமே கொடுக்கலையானுவார். கொடுக்கும்போது என்ன பண்ணுவார், அப்போ சின்னே சொல்லுவார், அந்த ஒரு புலையன் வந்தானே, அது யார் தெரியுமா, இந்திரன் வந்தான். 4 வேதங்களையும் நாயா மாற்றி கையில் பிடிச்சிட்டு வந்தான். இந்திரன் தான் வந்தான். இந்திரன் வந்து அமிர்தத்தை எடுத்துகிட்டு வந்தான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னுவார். அமிர்தமா எப்படி அதுன்னு, அமிர்தத்தை தான் தண்ணி ரூபமாக மாற்றிருந்தா, நான் தான் போய் இந்திரன், அந்த அமிர்தம் வந்து இந்திரனோட பாதுகாப்பில் தான் இருக்குது. கருடாழ்வார் வந்து கருடன் வந்து அமிர்தத்தை கொண்டுறார். அமிர்தத்தை கொண்டு பத்ருவோட பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக வைக்கிறார். ஒரு தர்பை மேலே இப்போ அந்த அமிர்த கலசத்தை வச்சுட்டு குளிக்க போகும்போது அதை வந்து இந்திரன் தூக்கின்னு போயிடுறான். இந்திரன் தூக்கின்னு போய் அவனோட பாதுகாப்பில் வச்சுக்கிறான் தேவரோட உலகத்தில். அப்போ அந்த இந்திரனை கூப்பிட்டு இவர் சொல்லுவார், அந்த அமிர்தத்தில் கொஞ்சம் தண்ணி உதங்கர் கேட்குறார், அவருக்கு அந்த அமிர்தத்தை கொண்டு போய் கொடுத்து தண்ணி கேட்குறாருன்னு. அவர் தண்ணி தானே கேட்குறாரு, தண்ணி கொடுத்துடலாமே, மனுஷாளுக்கெல்லாம் இந்த அமிர்தத்தைலாம் கொடுக்கக்கூடாதுன்னு கிருஷ்ணன் சொல்லுவார். இந்திரன் சொல்லுவான், உதங்கர் அது மாதிரி ரிஷி இல்லை, உதங்கர் பெரிய ஞானி மகா ரிஷி, அவர் கொடுத்தா தப்பு இல்லை, அவர் சிரஞ்சீவியாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, அவர் இருக்கலாம், நீ கொண்டு போய் கொடுன்னுவார். சரி, நீங்கள் சொல்கிறீங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன், என் இஷ்டத்துக்கு விட்டுருவேன், நான் எப்படி கொடுப்பேன்னு தெரியாதுன்னுவார். நீ எப்படி வேணா கொண்டு போய் வாங்கி பாருன்னுவார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அதான் அந்த புலைய வேஷத்தில் வர்றார். 4 வேதங்களை நாயா மாற்றி கையில் பிடிச்சிட்டு அந்த தோல் பை இருக்கு, அந்த தோல் பையில் அமிர்தத்தை ஜலரூபமாக மாற்றி, அமிர்தத்தை அதுக்குள்ளே விட்டுட்டு ஜலரூபமாக அமிர்தத்தை மாற்றி விட்டுட்டு, அங்கே இந்திரன் தான் ஒரு புலையன் மாதிரி அப்படியே நான் ஒரு வேடுவன் மாதிரி வரோம். அதை பார்த்து தான் உதங்கர் வந்து ஒரு மாதிரி அசூசையான உடனே ஒன்றுமே பண்ண முடியல அவரால். அவரை ஒரு மாதிரி அப்படியே வளர்த்து போய் ஒரு மாதிரி அசிங்கமாயிட்டு அவர் தான் வேண்டான்னுறாரு இல்லையா. இதை கிருஷ்ணன் வந்தது இந்திரன் தான் சொன்ன உடனே உதங்கருக்கு மனசை அடிச்சுக்கும். அப்போ சொல்லுவார் கிருஷ்ணன், உதங்கரே, அமிர்தன்றது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, நீங்கள் என்னை நினச்சி தண்ணி வேணும்னு நினச்ச உடனே நான் உங்களுக்கு கொடுத்த வரத்தை நினச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படியாவது தண்ணியை கொண்டு சேர்க்கணுன்ட்டு தான் நான் அதை பண்ணேன். நான் வெறும் ஜலத்தை கொடுக்கக்கூடாது, அமிர்தத்தை கொடுத்து உங்களுக்கு இனிமேல் பசியே ஏற்படக்கூடாது, உங்களுக்கு இந்த அமிர்தமே உங்களுக்கு இதுவாகிடும், நீங்கள் சிரஞ்சீவியாக இந்த பூலோகத்தில் வாழணுன்ட்டு தான் நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் உங்களுடைய நேரமும் உங்களுடைய விதி பயனும் உங்களோட கர்ம பணியும் மாற்றிட்டு பார்த்தீங்களா, அதை போய் வேண்டான்னு சொல்லுவாளா யாராவது வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கு வேண்டான்னு வாழான்னு. அப்போ தான் யோசிப்பார் உதங்கர், ஆஹா தப்பு பண்ணிட்டான் வந்தானே அந்த காட்டில். அவர் சொல்லுவார், கிருஷ்ணன் சொல்லுவார், அந்த காட்டில் அந்த வனாந்திரத்தில் யார் வர முடியும், அதுவும் தண்ணியை எடுத்துட்டு 4 நாயையும் உயிரோடு பிடிச்சிட்டு, 4 நாய் வழியில் செத்துருக்காது, அந்த 4 நாயையும் கையில் பிடிச்சிட்டு ஒரு மனுஷன் நல்லா தெம்பாக வரான்னா அவனுக்கு எப்படி வர முடியும் அவனால் அந்த இடத்துல. நீங்கள் இருந்த இடம் பொட்டல் காடு,
வெகு தூரம் யாருமே கிடையாது. ஒரே அனல் நெருப்பு பறக்கிறது. அந்த பாலைவனத்தில் ஒருத்தன் வரான்னா நீங்கள் யோசிக்க வேண்டாமான்னு கேட்பார். அப்போ தான் உதங்கர் முழிப்பார். ஆமாம், தப்பு பண்ணிட்டேன், கேட்காத போயிட்டேன், நான் அதை கவனிக்காத போயிட்டேன், நான் அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்தது, அதனால் வேண்டான்னு நினச்சிட்டேன். அது வெறுப்பு இல்லை, நீங்கள் செய்த வினைப்பயன், உங்களோட வினைப்பயன் அந்த மாதிரி வந்திருக்கு, அந்த மாதிரி வந்து உங்களை வேண்டான்னு சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். உதங்கர்கிட்ட சொல்லுவார். உதங்கர் வந்து ரொம்ப வெக்கப்படுவார் அதை நினச்சி. உடனே அதுக்கப்புறம் உதங்கர்கிட்ட வந்து ஒரு இது கொடுத்துருவார். நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் காலம் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு வரணும்னு இருக்குது, நீங்கள் மோட்சத்துக்கு அடையணும்னு இருக்குது, உங்களுக்கு சிரஞ்சீவியாக நீங்கள் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டால்னா நீங்கள் இங்கே பூமியிலே இருந்துருவார். நான் உங்களுக்கு ஒரு வாரம் கொடுத்தேன், இன்னொரு வாரம் ஞாபகம் தெரியுமா, நீங்கள் இறந்த உடனே நீங்கள் மோட்சத்துக்கு வரணும்னு. அது நடக்காத போயிடும். அதனால தான் அந்த நேரத்தை நீங்கள் வேண்டான்னு பண்ணிட்டேன், நான் தான் பண்ணேன் உங்கள் மனசில் பூந்து. இந்த இதை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது, அதுக்காக உங்களை அது மாதிரி பண்ணேன். இதை நீங்கள் பெருசாக மனசில் நினச்சிக்க வேண்டாம். இன்னும் நீங்கள் நிறைய ஆன்மீக சேவைகள்லாம் செய்ய முடியாது இருக்குது, அதையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காலம் வரும்போது நானே புஷ்ப விமானத்தை அனுப்பி கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி புஷ்ப விமானத்தை அனுப்புவார் உதங்கருக்காக கிருஷ்ணன். அதே மாதிரி ஒரு நாள் கிருஷ்ணனை வந்து இப்போ இந்த தானே உஷாராயிடுவார். கிருஷ்ணனை நோக்கி அப்படியே தவம் இருப்பார். தவம் வந்து, கிருஷ்ணா இனிமேல் நான் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான், என்னோட மூச்சை நிறுத்தி, இனிமேல் அடுத்தது நான் மூச்சை நிறுத்தி தவம் பண்ண போகிறேன். என் மூச்சை நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்காக என் உடம்பு உசுறு போயிடும். போன உடனே நீ வந்து என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, நான் இனிமேல் உயிர் வாழறதா இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துல உடம்பு நோய் வந்துடும். நோய் வந்ததுனால அப்படியே உட்காந்து அப்படியே கிருஷ்ணன் நினச்சி தவம் பண்ணுவார். மூச்சை இழுத்து பிடிப்பார். மூச்சை இழுத்து பிடிக்கும்போது பார்த்தா புஷ்ப விமானம் வரும். புஷ்ப விமானம் வந்த உடனே இந்த பூல உடலை இந்த சரீரத்தை விட்டுட்டு அந்த ஒரு தேவலோக சரீரம் ஒன்று இருக்கு, அந்த சரீரத்தை எடுத்துட்டு அப்படியே நித்யானந்த ஸ்வரூபரா மெதுக்கு போயிடுறார், மோட்சத்துக்கு போயிடுறார். மோட்சத்துக்கு போயிட்டு அங்கே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல அதில் இருக்கார். அந்த மாதிரி இந்த கதை முடியறது. புதங்கரோட ஆயுசு இப்படி முடியறது. புதங்கருக்கு தான் மகாவிஷ்ணுவோட இது கிடைச்சிது, விஸ்வரூப சேவை. ஞாபகம் வச்சுக்கோ, புதங்கருக்கு மகாவிஷ்ணு ஒரு தடவை விஸ்வரூப சேவையை கொடுக்குறார் காட்டில். அவருக்கு வந்து அவர் வந்து கிருஷ்ணனை சபிக்கிறதுக்கு வர்றார். கிருஷ்ணனை திட்டுவார். கிருஷ்ணனை திட்டுறவருக்கு, கிருஷ்ணனை சபிக்கிறதுக்கு வந்தவருக்கு அவரை சமாதானப்படுத்தி விஸ்வரூபம் காமிச்சாதான் இவர் சரியாக வரும்னு தோணிடுது. இல்லாட்டா அவர் பெரிய சாவெல்லாம் கொடுத்துருவார் போல் இருக்கு. அதனால என்ன பண்ணுறா, அப்போ அவருக்கு ஒரு விஸ்வரூபம் காட்டுறார், விஸ்வரூப சேவையை காட்டுறார். நான் தான் எல்லாமே, என்னுள்ள இருந்து தான் எல்லாரும் போனால், எல்லாரும் வந்தது என்னுள்ளதான், எனக்குள்ளதான் வந்து சேர்ந்துருக்கா, ஐக்கியமாயிருக்கா. இந்த போராக தான், இந்த போரை நடத்தியவனாக தான், இந்த போரில் செத்து போகிற வாழ நான் தான், இந்த போரில் உயிரோடு இருந்து பிறந்த வாழ நான் தான், இந்த போரில் உயிரோடு வந்து சேர்ந்தது என்னுடைய பகுதிகள் தான் அப்படின்றத அவருக்கு உணர்த்த உதங்கருக்கு கடைசியில் உதங்கரை வந்து நித்திய சூரியாக்கி இந்த மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுறார். அவர் உதங்கருக்கு வந்து புஷ்ப விமானம் வந்து அழிச்சுன்னு போகிறது. நாளைக்கு அடுத்ததை பார்ப்போம். தேங்க்யூ.